अस्सलाम वालेकुम. हेलो एवरीवन. इनकी ரொம்ப டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புதினா ஒரு கப் எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க தேவையில்லை. ஒரு சுண்டு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பாதி கேரட்டை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டு பொரிய விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தில் பாதி அளவு இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே கேரட்டையும் போட்டுடலாம். இதுலேயே இது ரெண்டும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் கேரட்டு போட்டு வறுத்த எண்ணெயிலேயே பன்னீரையும் வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் கொஞ்சம் செவக்கிற வரையும் வச்சுருக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மல்லி சோறு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பன்னீர் சேர்க்காமையே செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது அதே எண்ணெயிலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மீதம் உள்ள வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச புதினா பச்சை மிளகாய் கலவையை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சோறு வடிக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் போல் எலுமிச்சை சாறு இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் வச்சுருந்துட்டு நம்ம வடித்து வச்ச சோறு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பன்னீர், கேரட், வெங்காயம் அதோடு நான் கொஞ்சம் நட்ஸு வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அருமையான புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.